நம்ம எடுக்கிறதுக்கு காரணங்க நினைவு கூறுகிறோம் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் பூமிக்கு வந்தார், நமக்காக மரித்தார், திரும்பவும் வந்து நம்மளை எடுத்துக்கொள்வாருங்கிற ஒரு நிரந்தரத்தையும் ஒரு நிச்சயத்தையும் பெற்றுக்கொண்டு அவர் வருவாருங்க. வருகிற அளவு நான் பரிசுத்தமா இருக்கணும், பயபக்தியா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் அவர்களுக்கு தெரியல, காணாம போக மாட்டோமான்னு தெரியல. அதனால அவர்களுக்கு மனம் போன போக்குல போனாங்க. நாளைக்கு நம்ம எவ்வளவு நாளைக்கு இருப்போம்னு நமக்கு தெரியாது, எவ்வளவு வருடம் உயிரோட இருப்போம்னு தெரியாது. அதுக்காக நம்ம மனம் போற போல போயிட்டு இருக்கலாமா? அப்படி போயிட்டு இருந்தா அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நமக்கு. ஏன்னா அவர் யாரோ வந்தாரு, மறிச்சாரு, போயிட்டாருங்க இல்ல. அந்த பாடுகளை, அந்த வழியில அவர் சிந்தின ரத்தத்தையும் அவர் சரீரங்கள் பிற்கப்பட்டது நம்ம நினைவு கூறும் பொழுது நம்ம அந்த பாவத்தை செய்யக்கூடாது. ஆண்டவர் எதற்காக மறிச்சார்? நம்மளுடைய பாவத்துக்காக மறிச்சார். அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரணுங்கிறதுக்காக தான் நீங்க திருவிருந்து எடுக்கிறீங்க. இந்த திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னை முதல்ல நிதானிச்சுக்கோ. நீ சரியா இருக்கிறியான்னு தெரிஞ்சுக்கோ. நீ அப்படி சரியா இருக்குன்னு தெரிஞ்சா அந்த பாத்திரத்துல கைங்க.